කියන්නේ ඔයගොල්ලෝ හිතන්නේ මිනිස්සුන්ගේ මතය ඉදිරිපත් කරන්න අපිට කරන්න එපා. ඒ අපේ දේශපාලන අයිතිය. මේක අපේ දේශපාලන අයිතිය. ඒකයි සම්පූර්ණ මේ ප්‍රධාන මාර්ගයක් වහගෙන. ඕගොල්ලෝ ප්‍රධාන පාරවල් වහලා இப்போ நீங்க பார்த்துக் கொண்டிருக்க இந்த காணொளி கடந்த வருடம் தேர்தலுக்கு முன்பாக பிப்ரவரி மாதம் ஜனாதிபதியுடைய ஃபேஸ்புக் பேஜில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த காணொலி தான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கிறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. எனவே நீங்க பார்க்கலாம், பாருங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக மக்களை ஒன்று திரட்டி பல பாடுபட்டு போலீசார்ட்ட எச்சி வாங்கி நீர்த்தாரை பிரயோகம் மழையில நனைந்து பல அவமரியாதைக்கு உட்படுத்தப்பட்டு இன்று நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி ஓராண்டு பூர்த்தியாகின்றது. இந்த ஓராண்டுல அவர் செய்த சாதனைகள், அபரிமிதமான செயற்பாடுகள், அதுதான் இந்த காணொளியை முழுமையாக பார்க்க போகின்றோம். வாருங்கள், இது விஜய் தினேஷ் வீலாக். அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். நாட்டை மாறி 75 ஆண்டுகளாக 2 கட்சியை சார்ந்தவர்கள் மாத்திரமே ஆட்சி செய்தார்கள். அவர்கள் அனைவரும் குடும்பத்தின் உறுப்பினர்கள், ஒன்றாக பின்னி பிணைந்தவர்கள். மூன்றாவது ஒரு தரப்பு, மூன்றாவது ஒரு நாயகன் உதயமாகுவான், அவன் மூலமாக இந்த நாட்டு மீட்டெடுக்கப்படும் என்பது யாரும் நினைத்து கூட பார்க்கல. ஆனால் அப்படியாக மீட்டெடுக்கப்பட்டு இன்றொரு ஓராண்டு பூர்த்தியாகின்றது. ஜனாதிபதி அன்றகுமார இந்த நாட்டுடைய 10வது ஜனாதிபதியாக பதவியேற்று இந்த ஓராண்டுக்குள்ள அவர் செய்த சாதனைகளை, செயற்பாடுகளை, வேலை திட்டங்களை, பொதுமக்களுக்கான பணிகளை பார்த்தீங்களா இருந்தா அப்படியே தலை சுற்றுகின்றது. ஆமாம், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 83 வகையான வேலை திட்டங்கள் இதுவரையில் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளன, பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. சில வேலை திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் என்னால முடிந்த அளவுக்கு சில புகைப்படங்களை போடுறேன், இல்லைன்னா காணொலிகளை போடுறேன். இந்த காணொலி உங்களோட எடிட் பண்ணி நம்ம கஷ்டத்துக்கு மத்தியில போடலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். கொஞ்சம் நீண்ட நெடியது, கொஞ்சம் பொறுமையா பாருங்க. ஓராண்டுல செய்த சாதனை உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, நான் பின்னுக்கு போறேன். அதாவது இறுதியா என்ன செய்து முடித்தாரோ அதுல முன்னாடி போனா தான் உங்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வரும். 83வது வேலை திட்டம், அமைச்சர்களுக்கு அனுமதி, வாகன பெர்மிட் முறை முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. 82வது அரசு துறை வாகனங்களை எரிபொருள் செலவு குறைக்கும் வகையில் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டது. அதாவது அதிகமான வலு கொண்ட வாகனங்களை ஏலத்தில் விற்பனை செய்தால் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட அதிகப்படியான பாதுகாப்புகளை நீக்கி தேவையான பாதுகாப்பை மட்டும் வழங்குதல். 80வது பாத்தீங்கன்னா தகுதியின்றி நியமிக்கப்பட்ட தூதுவர்களை மீண்டும் அழைத்து நாட்டுக்கு அவர்களை சும்மாக இருக்க செய்தல். 79வது ஜனாதிபதி அதிகாரப்பூர்வ வீடுகள் 2ஆக மட்டுப்படுத்தப்படல், அமைச்சர்களுக்கு 2 வீடுகள் வழங்கப்பட மாட்டாது என்பதாக ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ராஜாங்க அமைச்சர் பதவி நீக்கப்பட்டிருக்கின்றது. பாத்தீங்கன்னா அமைச்சர், ராஜாங்க அமைச்சர், பிரதி அமைச்சர் என்று சொல்லி பல கட்டங்கள் இருந்தார்கள். ஆனா இப்போ அதெல்லாம் கிடையாது. வெறும் 21 பேர் மாத்திரம் தான் இருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்துல, ஜனாதிபதி உட்பட. அதனால அரசு பணியாளர்களின் சம்பள உயர்வு, அதனை தொடர்ந்து இந்த வருடம் ஜனவரி மாதமும் அதிகரிக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நல்ல ஒரு விஷயம். 16 லட்சம் அரசு ஊழியர்கள் இப்பொழுது காணப்படுகின்றார்கள். தனியார் துறையில் குறைந்தபட்ச மாத சம்பளம் 9500 மற்றும் தினசரி கூலி 370 உயர்த்தப்பட்டிருக்கின்றது. 9500 ரூபாய் குறைந்தபட்ச சம்பளமா இருக்கணும். தினக்கூலி குறைந்தது 380 ரூபாய் இருக்கணும் அப்படின்ற ஒரு வேலை திட்டம் நிறைவு கொண்டு இருக்காங்க, சட்டமாக்கி இருக்கிறாங்க. 75வது அரசு துறையில் ஊழலை தடுக்கும் பிரிவுகளை அமைத்தல். ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு பிரிவுகள் அமைத்திருக்காங்க. இதுல ஊழலை தடுக்கிறதுக்காக, கரப்ஷன் இல்லாம இருக்கிறதுக்காக தனியான ஒரு துறை அமைக்கப்பட்டிருக்கின்றது. 74வது 3 மசோதாக்கள் திருத்தம், குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 30,000 உயர்வு. சரியா? அடுத்ததாக பாத்தீங்கன்னா 73வது மிக முக்கியமானது மின்சார சட்டத்தில் திருத்தம். இப்ப எல்லாம் ஆர்ப்பாட்டங்கள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே அதுல அதிகமான திருத்தங்களை கொண்டு வருவதற்காக 73வதாக இப்படி மின்சார திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக 72வது தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளில் 90 மாணவர்களுக்கு
மன்னிக்கும் 900 மாணவர்களுக்கு மாதாந்தம் 10,000 ரூபாய் வழங்குதல். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட குறைந்த வருமானம் பெறக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள்ல 900 பாடசாலைகளை தேர்ந்தெடுத்து மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் வந்து வழங்கப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாணத்தில் புதிய சர்வதேச விளையாட்டு மைதானம் கட்டுமானம் தொடங்கப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இப்போது யாழ்ப்பாணத்துல அதிநவீனமான சகல வசதிகளும் கொண்ட சர்வதேச ஒரு கிரிக்கெட் மைதானம் வந்து அமைக்கப்பட்டு வருகின்றது. எனவே அது மிக முக்கியமானது. கிரிக்கெட் மட்டும் எல்லா விளையாட்டு போட்டிகளும் தான். பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் 6,000 வழங்கப்படுகிறது. அதாவது குறைந்த வருமானம் பெறக்கூடிய பெற்றோருடைய மாணவர்களுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றது. நடைமுறையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பள்ளி மாணவர்களுக்கு மாதம் 8 சுகாதார துணிகள் வழங்கப்படுகின்றது. அதாவது மாதவிடாய் காலத்தில் வந்து அவர்களுக்கு பயன்படுத்துவதற்காக ஆரோக்கிய துவாய், சென்டரி பேட் என்பதாக சொல்வார்கள், அது வந்து வழங்கப்பட்டு வருகின்றது. பாத்தீங்கன்னா இப்பொழுது அது கிடைக்க வருகின்றது. நானும் அதை அறிந்திருந்தேன். என்னுடைய மகளுக்கு கூட கிடைக்கப்பட்டிருந்தது. அவள் சின்னவரா, ஆனாலும் கூட இன்னும் பூப்பதி ஆகல, ஆனாலும் அவளுக்கும் வழங்கி இருக்கிறார்கள். சிறுவர் பாதுகாப்பு மையங்களில் உள்ள குழந்தைகளுக்கு மாதாந்தம் ரூபாய் 5,000 ரூபாய் வழங்கி வைக்கின்றது. திருமணத்தின் போது வீடு கட்ட ரூபாய் 10 லட்சம் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகின்றது. அதாவது இது மிக முக்கியமான விஷயம், உங்களுக்கு தெரிந்திருக்கும். சிறுவர் பாதுகாப்பு மையங்களில் உள்ள குழந்தைகளுக்கு மாதாந்தம் 5,000 ரூபாய் வைக்கப்படுறாங்க. அதாவது பெற்றோர்கள் இல்லாம யாராவது தைக்கக்கூடிய அந்த பிள்ளைகள், அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கக்கூடியவங்க அந்த வங்கிகள் வந்து 5,000 வழங்குறாங்க. திருமணத்தின் போது வீடு கட்ட வந்து கடன் அடிப்படையில 10 லட்சம் வழங்கப்படுகின்றது. அதாவது அந்த பிள்ளைகளுக்கு. முன்பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு உதவியாக ரூபாய் 60 100 உயர்வு. அதாவது முன்பு வந்து 60 ரூபாய் வந்து காணப்பட்டது. இப்போ வந்து 100 ரூபாய் வந்து வழங்குறாங்க. முன்பள்ளி பிள்ளைகளுடைய அந்த காலை உணவுக்கு, ஆரோக்கிய உணவு, அதை பாத்தீங்கன்னா இறைச்சி, மீன், கோழி, இல்லைன்னு சொன்னா வந்து சிவப்பரிசி 100 கிராம் சிவப்பரிசி இருக்கணும். இப்படி ஆரோக்கியமான உணவு, கட்டாயம் கீரையும் ஒன்று இருக்கணும். இது வந்து இப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டு செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. அதுல சில இடங்கள் அதிகமான ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதையும் ஒரு காலத்துல காணொலி அவங்களோடு பகிர்ந்து கொண்டு தயாரா இருக்கிறேன். காணொலிகளும் கிடைக்கப்பட்டிருக்கு. சரி, 66வது வேலை திட்டம் 2026ஆம் ஆண்டு முதல் கல்வி சீர்திருத்தம் நடைமுறைக்கு வருவதாக அறிவிப்பு. ஆமா, பாத்தீங்கன்னா இந்த கல்வியில் அதிகமான மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் நடைமுறைக்கு வரப்போகுது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல். அதன்படி ஒரு பாடத்திற்கான நேரம் வந்து கிட்டத்தட்ட 50 நிமிடங்களாக மாறுகின்றது. அதுல வந்து பாடசாலை முடியும் நேரமும் அதிகரிக்க போகின்றது. 2 இடைவேளைகள் வந்து வழங்கப்பட போகின்றது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முன்னேறம் 1 இன்டர்வல், இப்போ வந்து 2 இன்டர்வல். அதாவது கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்புக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு தான் இதை வந்து முதலாவதா வந்து அறிமுகம் செய்யறாங்க. முதியோர் உதவி 5,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லோருக்கும் தெரியும். அதற்காக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறுநீரக நோயாளர்களுக்கு உதவியாக 10,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றது. இப்பொழுது நடைமுறையில் வந்து காணப்படுகின்றது. 63வது 4 லட்சம் விவசாயிகளை மீண்டும் பயிர் திட்டத்தில் சேர்த்தல், அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாகன இறக்குமதி சரியான முறையில் மீண்டும் தொடங்கி இருக்கின்றது. எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். மீண்டும் வந்து வாகனங்களை வந்து இம்போர்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. அதிகமான வியாபாரங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வாகனுடைய விலைகளும் அதிகமாக இருக்கின்றது. அடுத்தாக புதிய உள்நாட்டு வருமான சட்டம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. வருமான வரி விதிக்கும் வரம்பு 1 லட்சத்தில் இருந்து 1.5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. வருமான வரி விரும்பு, அதாவது அதிகமான வருமானம் பெறக்கூடியவருடைய அந்த வருமான டாக்ஸ் வந்து 1 லட்சத்தில் இருந்தது முன்பு வந்து, இப்ப வந்து 1.5 லட்சத்துக்கு மேல வருமானம் வந்து வாங்குறவங்களுக்கு தான் அந்த டாக்ஸ் வந்து அறவிடப்படுகின்றது. இது சட்டமாக்கப்பட்டுள்ளது. அடுத்தாக சேவை ஏற்றுமதி வரியை 30 15 குறைத்தல். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸை வந்து நாங்க ஏற்றுமதி செய்யும் பொழுது வந்து 30 இருந்தது. இப்போது அதை குறைத்து 15% குறைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம். பால் தயிருக்கு வெட் இல்லை, வெட் வரி வந்து இந்த பாலுக்கும் தயிருக்குமே அந்த சேவையில வந்து அடங்காது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் கூட. புதிய டிஸ்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது அப்படின்ற ஒரு திருத்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகள் தொடர்பான சட்டத்தில் திருத்தம். அதாவது அவர்கள் பாத்தீங்கன்னா அதிகமான கொடுப்பனவுகள், வாகனங்கள், பெட்ரோல், அதில் வந்து அவர்களுக்கு இல்லங்கள் வழங்கப்பட்டிருந்தன. இதெல்லாம் வந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, அல்ல திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. 3 1 பங்கு வழங்கலாம் என்பதாக. உதாரணத்துக்கு வந்து 1 லட்சம் வந்து எடுப்பாரா இருந்தா இனிவர காலங்கள்ல வந்து இப்போ வந்து அந்த 3 1 பங்கு என்பது வெறும் 33,000 மாத்திரம் தான் அவங்களுக்கு வந்து வழங்கப்படும். அதை வந்து எதிர்த்து நிறைய பேர் வந்து கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டாங்க. அது வந்து செல்லுபடியாகாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, அதுல வந்து சந்திரிகா அம்மையார், மைத்திரிபால சிறிசேன ஆகியோர் வந்து அவங்களோட சொந்த வீடுகளுக்கு குடிபெயர்ந்து கொண்டு போயிட்டாங்க. இது நல்ல ஒரு விஷயம். இது அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தீர்மானம். குற்றத்தால் கிடைத்த வருமான சட்டத்தில் திருத்தம். குற்றம் செய்தால் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் அதிகமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. 54வது குற்றவியல் வழக்கு சட்டத்தில் திருத்தம் செய்து சந்தேக நபர்களுக்கு ஆன்லைன் மூலமாக சான்றிதழ் வழங்கும் முறை வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது.
ஒட்டுச்சுட்டான் பிளேட் தொழிற்சாலை மீண்டும் தொடங்கி இருக்கின்றது. அதாவது ஒட்டுச்சுட்டான அந்த பிளேட்லாம் செய்யறதுக்கான அந்த தொழிற்சாலை மீண்டும் வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வாழைச்சேனையில் காகித ஆலை மீண்டும் தொடங்கி அதனுடைய பணிகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நல்ல ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மலைப்பகுதி மக்களுக்கு வீட்டு திட்டம், குடியிருப்பு 10 பெர்ச் காணி வழங்கும் திட்டம் இப்பொழுது கட்டுமானம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மலைப்பகுதி அப்படின்றது தோட்ட தொழிலாளர்கள், மலையக பிரதேசங்கள்ல தேயிலை தோட்டங்களில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கான அந்த வீடமைப்பு திட்டம் வந்து இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 10 பெர்ச் காணி வந்து வழங்கப்படுவதாக உறுதியளிக்கப்பட்டு செயற்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொழில்துறை அமைச்சகங்கள் BOI, IDB, MOI நிறுவனங்கள் ஒருங்கிணைக்கும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு 5 லட்சத்திலிருந்து கிட்டத்தட்ட 2.50 லட்சம் ரூபாய் வரையிலான அதிகமான கடன் உதவிகள் இப்பொழுது வந்து வழங்கப்பட்டு வருகின்றது. இதுவும் இந்த அரசாங்கம் மேற்கொண்ட ஒரு விஷயம் தான். பர்சனல்களுக்காக 5 லட்சம் ரூபாய் கடனுதவி வந்து வழங்கப்பட்டு வருகின்றது. பர்சனல் லோன் என்பதாக நாங்கள் சொல்லுவோம். பர்சனல் பாத்தீங்கன்னா அடுத்ததாக இன்னொரு விஷயம் 45வது கம்பெனி திருத்த சட்டத்தில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. கம்பெனி சட்டங்கள் அதிகமாக பல பிரச்சனைகள் உள்ளாகியிருந்தன. அதில் அதிகமான மாற்றங்கள் இப்பொழுது உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட மருந்துகளை பெற நாட்டிற்கு ஏற்றுமதி தொடக்கம் ஆரம்பித்திருக்கின்றது. அதாவது உள்ளூரில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மருந்துகளை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான அங்கீகாரம் மிக இலகுவாக வந்து இப்பொழுது ஆக்கப்பட்டிருக்கின்றது. அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சப்ளையர்கள் பதிவு செய்யும் போது மருந்துகளுடைய விலையை வந்து குறைக்கும் முறை வந்து காணப்பட்டிருக்கிறது. அதிகமான முன்ன வந்து மருந்துகளுடைய விலை வந்து காணப்பட்டது. ஆனா இதை வந்து இப்ப குறைத்து வந்து மிக இலகுவாக கிடைக்கக்கூடிய மாதிரி அதை வந்து நடைபெற கொண்டு இருக்காங்க. சில நேரம் பாத்தீங்கன்னா சில மருந்துகள் வந்து 50,000 ரூபாய் அந்த மருந்துகள் வந்து 3 லட்சத்துக்கெல்லாம் விற்கப்பட்ட அந்த புற்றுநோயாளர்களுக்கான மருந்துகள் கடந்த காலம் அதிகமாக கேள்விப்பட்டிருந்தோம். ஒரு டாக்டரும் கூட வந்து மிகப்பெரிய ஒரு தண்டனை வந்து அனுபவிச்சிருந்தாங்க. 50,000 ரூபாய் பெறுமதியான மருந்து வந்து 3,50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்தாங்க. அவங்க வந்து சிறந்த ஒரு வைத்திய சேவை வழங்குனர் அப்படின்றதை நான் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். VFS விசா முறையை நிறுத்தி பழைய விசா முறையை மீண்டும் கொண்டு வந்து ஆன்லைன் மூலமாக பாஸ்போர்ட் விசா விண்ணப்பிக்கும் முறை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது பாத்தீங்கன்னா அந்த விசா விண்ணப்பிக்கும் முறையில் அதிகமான குளறுபடிகள் நிறைய பிரச்சனைகள் காணப்பட்டது. அதை வந்து மீண்டும் வந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறது மட்டும் நம்ம இலகுவா பாஸ்போர்ட்டை வந்து ஆன்லைன்ல விண்ணப்பிச்சு பெறதுக்கான வசதி வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக யாராவது ஒருத்தர் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிற மாதிரி வெளிநாட்டுல இருந்து இங்க வரணும் கிடையாது. அவர் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி அவருடைய நாட்டுக்கே அவர் வந்து பெற்றுக் கொடுக்கிறதுக்கான வசதியை வந்து இந்த அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. இதுவும் மிக முக்கியமான விஷயம் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது அண்மையிலிருந்து தான். அடுத்ததாக பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் வழங்கும் தினசரி 4000 அதிகரித்திருக்கின்றது. அதாவது 24 மணி நேர சேவை, அதாவது 24 hours சர்வீஸ்ல வந்து ஒரு நாள்ல 4000 பாஸ்போர்ட்டுகள் ஒரு நாளில் வந்து இப்பொழுது வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுல அண்மையில ஒரு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது பாத்தீங்கன்னா வெறும் 4 மணி நேரங்கள்ல ஒருத்தர் பாஸ்போர்ட் வந்து புதுப்பிக்கலாம், புதிய பாஸ்போர்ட் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதான ஒரு புதுமையான விஷயம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இது இப்போ வந்து நடைமுறையில் இருக்கிறது. வெறும் 4 மணி நேரங்கள்ல நீங்க பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். 39வது ரயில்களில் யானை விபத்துகளை குறைக்கும் வகையில் சோலார் கேமரா அமைப்புகள் வந்து பொருத்துதல். அதாவது சோலார் கேமரா அப்படின்றது வந்து ஏதாவது வழித்தடங்கள்ல ஏதாவது ஒரு மாற்றம் வரக்கூடிய மாதிரி, ஏதாவது உருவங்கள் இருக்கக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு சமுச்சய சிக்னல் வந்து கிடைக்கால் உடனே வந்து இந்த ட்ரெயினை நிறுத்துறதுக்கான சோலார் சிஸ்டத்தை வந்து இப்போ வந்து ட்ரெயின்களை வந்து பொருத்தி இருக்கிறாங்க. எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. இப்ப அண்மை காலமா இந்த ட்ரெயின்கள்ல வந்து யானைகள் அடிப்படுற விஷயம் வந்து ரொம்ப குறைந்திருக்கு நாட்டுல. இந்த நாட்டுல இருந்து நான் இருக்கக்கூடிய ஒரு பிரஜையா வந்து சொல்றேன். ஏன்னா வெளிநாட்டுல இருந்து சில பேர் வந்து பார்த்து கொண்டிருக்கலாம். அடுத்ததாக குறைந்த வருமான குடும்பங்களில் இருந்து 50,000 இளம் பெண்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு திட்டங்களை வந்து வழங்கியிருக்கிறார்கள். குறைந்த வருமானம் கூறக்கூடிய பெண்களுடைய அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு இளம் பெண்களுக்கு 50,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு திட்டங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுற்றுலா வெட் வரை மீளமைப்பு அலுவலகம் வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்து அந்த சுற்றுலா பயணிகளுக்கான வெட் செலுத்தக்கூடிய அமைப்பு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு வேலை புகார் விசாரணைகளுக்கு சிறப்பு காவல் பிரிவு வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை வெளிநாட்டு வேலை செய்யறவங்களுக்கு போயிட்டு வரவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா இருந்தா உடனடியாக வந்து அவங்க வந்து தங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து பதிவு செய்து மாற்றங்களை பெற்றுக்கொள்வதற்காக, நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்காக தனியான ஒரு பிரிவு வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு விஷயம். E8 விசா பணம் இல்லாமல் முறையில் வழங்கும் தொடக்கம். அதாவது E8 விசா அப்படின்றது தான் அண்மை காலம் அதிகமாக வந்து பேசப்பட்டது. காசு கொடுத்து வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்காக, அதாவது விசா விண்ணப்பிக்கிறதுக்காக 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் சொல்லிட்டு நிறைய பேர் கொரியாவுக்கு போறதுல அதிகமான பிரச்சனை வந்து ஏற்பட்டது. அதை வந்து இப்பொழுது வந்து அதை இல்லாம ஆக்கிட்டாங்க, அதாவது ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. ஓகே. யாழ்ப்பாணத்தில் புதிய சுற்றுலா அலுவலகம் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்துல டூரிஸ்ட் ஆபீஸ் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம். இதன் மூலமாக டூரிஸ்ட் வந்து மிக இலகுவா தங்களுடைய சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கும், நம்ம நாட்டோடு தொடர்பு கொள்வதற்கும், ஏதாவது பிரச்சனை வந்தா அங்க போய் அடைக்கலம் தஞ்சம் கோருவதற்கும் இந்த சுற்றுலா அலுவலகம் சிறப்பான ஒரு சேவை வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது.
வெளிநாட்டவர்களுக்கு விமான நிலையத்தில் ஓட்டுநர் உரிமம் வழங்கும் திட்டம். இது நல்ல ஒரு விஷயம். பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வெள்ளக்காரங்க வந்து ஆட்டோக்கள், பைக்குகள், கார்கள் எடுத்து ஓட்டி கொண்டு போறாங்க. இது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வெளிநாட்டுல வரும்போது அதாவது ஏர்போர்ட்ல அவர்களுக்கான அந்த டெஸ்ட் டிரைவ் வந்து வழங்கப்பட்டு அவர்களுக்கான ஒரு சான்றிதழ், இவ்வளவு காலத்துக்கு நீங்க இருப்பீங்களா இந்த உங்களுக்கான ஒரு ஓட்டுநர் உரிமம் என்பதாக இதை வந்து குறிப்பா ஏர்போர்ட்ல வந்து வழங்குறாங்க. இதுல ஒரு நல்ல ஒரு விஷயமாக வந்து இப்போ வந்து பார்க்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தாக சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் முகமாக கிங்டம் ஆஃப் கோட்டை திட்டம் வந்து செயற்பாடு ஆரம்பிக்க இருக்கின்றது. கிங்டம் ஆஃப் கோட்டை அப்படின்றது கோட்டை வலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளை வந்து மிக இலவா ஏற்றிச் செல்வதற்கும் அவர்களுக்கான சேவை வழங்குவதற்குமான ஒரு வேலை இடம்பெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது 32வது. அடுத்ததாக 31வது அனைத்து மானியங்களையும் நேரடியாக வங்கி கணக்குகளில் செலுத்தும் முறை அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மானியங்களையும் வந்து நேரடியாக வந்து வங்கிகளை வந்து செலுத்துவதற்கான ஒரு செயற்பாடு. எரிபொருள் மானியம் மற்றும் சிறிய படகு உரிமையாளர்களுக்கு மாதாந்தம் 9,375 ரூபாய் வந்து மானியம் வந்து வழங்கப்பட்டு வருகின்றது. அதாவது எரிபொருள் மானியம் அப்படின்றது கடந்த காலங்கள் அதிகமாக பேசப்பட்டது. இது சிறிய படகு உரிமையாளர்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து இப்பொழுது வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. விவசாய உர மானியம் வந்து இப்பொழுது 25,000 ரூபாய்க்கு மேல் உயர்த்தப்பட்டுள்ளது. முன்பு வந்து 10,000 15,000 ரூபாய் இருந்தது கடந்த அரசாங்கம் இருக்கும்பொழுது. இப்போ இந்த அரசாங்கத்தின் மூலமாக அது வந்து 25,000க்கு மேல் உயர்த்தப்பட்டிருக்கிறது. பேரிடரில் உயிரிழப்புக்கான இழப்பீடு 2.5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் ரூபாய் தான் வந்து வழங்கினாங்க ஏதாவது அனர்த்தங்கள் ஏற்படுமாக இருந்தா. இப்போது வந்து 10 லட்சமாக வந்து உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இதை பாத்தீங்கன்னா அண்மையில வந்து இந்த எல்ல பிரதேசத்துல ஒரு பஸ் விபத்து வந்து நடைபெற்றது. இதன் போது 15 பேர் வந்து மரணித்திருந்தார்கள். எல்லாருக்கும் தெரிந்திருக்கு. இதன் போது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மரணித்தவர்கள் சார்பில் வந்து 10 லட்சம் ரூபாய் ஜனாதிபதி உடனே வந்து வழங்கியிருந்தாரு அப்படின்றத இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். மீனவர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு 2 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கு வந்து உயிராபத்து ஏற்பட்டால் கடல் ஏதாவது அனர்த்தங்கள் ஏற்பட்டால் இறந்தால் அவர்களுக்கான முன்பு வந்து வழங்கப்பட்டது 2 லட்சம் ரூபாய் இப்பொழுது 10 லட்சமாக அதிகரித்திருக்கின்றது. சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளருக்கு 50 லட்சம் ரூபாய் கடன் உதவி. அதாவது அரிசி ஆலை அப்படின்றது மிக பேசு பொருளாக இலங்கையில வந்து கடந்த காலங்கள் வந்து மாறி இருந்து பெரிய அரிசி உரிமையாளர்கள் வந்து இந்த சிறிய அரிசி உரிமையாளர்கள் வந்து வளர விடுறதில்ல வாழ விடுறதில்ல அப்படின்றதால வந்து அவர்களுக்கு வந்து பிசினஸ் பண்றதுக்கான வசதி இல்லை என்று சொன்னது நிமித்தம் அவர்களுக்கான கடன் தொகை இப்போது 50 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அரிசி சந்தைப்படுத்தல் வாரியம் மீண்டும் செயலில் கொண்டு வருதல் மற்றும் சேமிப்பு வசதி புதுப்பித்தல். அரிசி சந்தைப்படுத்தல வந்து மிக அதிகமான இடர்பாடுகள் வந்து காணப்பட்டது. சந்தைப்படுத்தல வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுல அது நடுத்தரத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இருப்பாரு, அவர்கிட்ட கொடுத்தா அரிசி வந்து கொண்டு போகணும் சந்தைக்கு. ஆனா இப்போ மிக இலகுவா யார் உற்பத்தி செய்யறாங்களோ அவங்களே கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்திருக்காங்க. எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லி பாருங்க. அதன் மூலமாக தான் நாட்டுல இப்போ அரிசி தட்டுப்பாடும் ஏற்படல. அரிசியுடைய விலையில வந்து ஒரு கணிசமான தொகை அதிகரிப்பு இல்லாம சாதாரணமான ஒரு நடுநிலையில வந்து இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கீரி சபாவுக்கான தட்டுப்பாடு வந்து நிலவுவதாக ஒரு புகார் அளிக்கப்பட்டது நிமித்தம் உடனடியாக வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் ஆரம்பமாக இருக்கின்றன. குறிப்பா பாத்தீங்கன்னா பண்டிகை காலம் ஆரம்பித்திருக்கின்றது. தீபாவளி, அதுக்கு பிறகு வந்து சித்திரை, அதுக்கு முன்பாக வந்து கிறிஸ்துமஸ், நியூ இயர்னு சொல்லிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா யானை கடத்தல் பாதைகள் மறைக்கப்பட்ட சட்டவிரோத நிலங்களை அகற்றுதல். யானை கடத்துறதுக்காக பாத்தீங்கன்னா அந்த கொன்று தந்தங்கள் எடுக்கிறது போன்ற இடங்களை வந்து செய்தார்கள். அப்படியான இடங்களை வந்து அகற்றிட்டாங்க. மறைச்சு வச்சிருந்த விஷயங்களை வந்து அப்படியே இல்லாம கேமராலாம் போட்டு இப்ப வந்து பிரதானப்படுத்துறது நிமித்தம் யாரும் இப்படியான விஷயங்களை ஈடுபடுறது கிடையாது. 25 லட்சம் தேங்காய் நடவு திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இலங்கையில ஒரு தேங்காயுடைய விலை வந்து 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு சேர்ந்தது. காரணம் வந்து அதிகமான தேங்காய் மரங்கள் வந்து அழிவடைந்திருந்தது, அதுக்கான காலாவதி போயிட்டு என்பதா சொல்லியிருந்தார்கள். உடனடியாக 25 லட்சம் ரூபாய் தேங்காய் கன்றுகள் இப்போது நாடு முழுவதும் தேங்காய் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களை வந்து நாற்று விட்டார்கள். இது வந்து இப்பொழுது செயற்பாட்டிற்கு வந்து வெகு விரைவில் அதெல்லாம் தேங்காய் வந்து காய்க்க ஆரம்பிக்கும். விவசாய தொழில் முனைவோருக்கு 4 வித வட்டியுடன் கடன் உதவி வழங்கப்படுகின்றது. விவசாயம் சம்பந்தப்பட்ட யாராவது வந்து விடயங்கள் ஈடுபடுவாங்களா இருந்தா அவங்களுக்கு மிக குறைந்த வகையில வெறும் 4 விதத்துக்கு மாத்திரம் அவர்களுக்கு கடன் உதவி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேங்காய் விவசாயிகளுக்கு உரங்கள் வழங்குதல் மற்றும் 50 லட்சம் ரூபாய் வரையில் கடன் உதவி தான் சொல்லி முடித்தேன். தேங்காய் விவசாயிகளுக்கு வழங்கப்படக்கூடிய நல்ல விடயங்கள் அப்படின்னு குறித்து 20வது தேவையற்ற வகையில் மூடப்பட்ட சில சாலைகளை மீண்டும் திறத்தல். இலங்கை போக்குவரத்தில் 200 புதிய பேருந்துகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. நிறைய புதிய பஸ்கள் வந்து ஓடுது. நடைமுறையில் நான் வந்து பார்த்திருக்கிறேன். எனவே இது நல்ல ஒரு விஷயமாக இப்பொழுது காணப்பட்டிருக்கிறது. பயணச்சீட்டு மோசடியை தடுக்க ரயில் சீட்டுகளை அடையாள அட்டை எண், கடவுச்சீட்டு எண் மூலம் சரிபார்த்தல். முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து இங்க போகணுமா இருந்தா வந்து கொழும்புல வந்து பதிலுக்கு போகணுமா இருந்தா அங்க ஒரு தரகர் இருப்பாரு. அவர் வந்து ஒரு 20-30 டிக்கெட்டை வந்து 4 வாங்கி வந்து வைத்துக் கொள்வாரு. கடைசியா யார் வந்து பயணிகள் வராங்களோ அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கடந்த காலத்துல வந்து 1000 ரூபாய் டிக்கெட் வந்து 20,000 30,000 வந்து வழங்கப்பட்டிருந்தது.
எனவே இப்பொழுது பாத்தீங்கன்னா யாருக்கு பயணிக்கு தேவையோ அவருடைய ஐடி கார்டு பாஸ்போர்ட் இலக்கத்தை கொடுத்தா வாங்கணும். வெளிநாட்டுல இருந்து வரக்கூடியவங்களுக்கு நாங்க பதிவு செய்யறதா கூட அவர்களுடைய ஐடி கார்டு நம்பரை வாங்கி தான் இப்ப நேரடியா வந்து ஆன்லைன்லயோ நேரடியா வந்து பதிவு செய்யலாம். அப்பதான் டிக்கெட் கிடைக்கும். குறைந்த விலையில மட்டும் இல்லாமல் நியாயமான விலையில கிடைக்கிறது. யாருமே இதை வந்து கையூட்டலோ இல்லை அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட முடியாது. அதிவேக நெடுஞ்சாலையில் கார்டு மூலம் பணம் வசதி தொடங்கி இருக்கிறது. நாளை எத்தனை தடவை யோசிச்சிருக்கேன், என்னடா ஹைவேல வந்து எப்பவுமே எங்கிட்ட காசு இருக்குமா, காசு இல்லாத சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு. இவை அந்த சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னா இப்பொழுது வந்து நாங்க கார்டு மூலமா வந்து ஏடிஎம் கார்டு மூலமாக உடனடியே எங்களுக்கான கட்டணங்களை செலுத்திவிட்டு ஹைவேல இருந்து வெளியேறதுக்கான வசதியை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது நல்ல ஒரு விஷயம். உண்மையாகவே போக்குவரத்து அபராதங்களை கவர்மெண்ட் பே செயலி மூலமாக செலுத்தும் வசதி. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஏதாவது ரோடு போய் ஏதாவது தண்டம் தப்பு செய்வோமா இருந்தா உடனடியா வந்து கொலை எழுதுவாங்க. தண்ட பணத்துக்கான அந்த துண்டு போலீஸ்ல போயிட்டு அதை கட்டிக்கிட்டு தான் வரணும். அதாவது அது போலீஸுக்கு போக முன்னாடி வந்து போஸ்ட் ஆபீஸ்ல போய் நிரப்பி கொண்டு வரும், என்ன செஞ்சோம், என்ன குற்றம், எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ அப்படி இல்லை. எங்களுக்கு அந்த கவர்மெண்ட் பே ஆப் வந்து எங்க போன்ல இருக்குமா உடனடியாக அதே இடத்துல இருந்து நாங்க தண்ட பணத்தை செலுத்துறது மட்டும் இல்லாம அப்பவே எங்க லைசன்ஸை வாங்கி கொண்டு போயிடலாம். இதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். கடந்த மாசத்துல உடனடியாக அப்பவே செய்து வாங்கி கொண்டு போயிட்டேன். 1000 ரூபாய் தண்டனைய. சரி, பேருந்துகளில் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் சேர்க்கப்பட்டிருந்தது. இது மிக முக்கியமான விஷயம். அதிகமான வேகங்கள் கட்டுப்படுத்த முடியாத நிலைமையிலான நிறைய ஆக்சிடென்ட்கள் தொடர்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இல்ல ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் மூலமாக அந்த பஸ்கள் எங்க இருக்கு, என்ன மாதிரி செய்து கொண்டிருக்கு, என்ன பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்ற வகையில வந்து அந்த பஸ்களை வந்து கண்காணிக்கக்கூடிய வகையில இந்த தொழில்நுட்பம் இப்போது ஏற்பாடு செய்யப்பட்டு நடைமுறையில் இருக்கின்றது. தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் இணைந்து சேவை வழங்கும் திட்டம் வந்து தொடங்கி இருக்கின்றது. தனியார் மற்றும் அரசு பேருந்து ரெண்டும் சேர்ந்து கவர்மெண்ட் மற்றும் வந்து பிரைவேட் பஸ்கள் சேர்ந்து ஒரே வகையான சேவை வந்து மக்களுக்கு வழங்குவதற்கான அந்த சேவை திட்டம் வந்து இப்போ நடைமுறையில் இருக்கின்றது. தேசிய பயண கமிஷன் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. கடலத்தை மீறிகமா அதிவேக நெடுஞ்சாலை கட்டுமானங்கள் மீண்டும் தொடங்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், இது வந்து கடந்த வாரம் வந்து ஜனாதிபதியால் வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்துல இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, புறக்கோட்டை பேருந்து நிலையம் மற்றும் மரதானை ரயில் நிலையம் வந்து புதுப்பித்தல் ஆரம்பம் ஆயிருக்கின்றது. அதாவது இந்த புறக்கோட்டையிலிருந்து இருக்கக்கூடிய அந்த பிரதான பஸ் வந்து மரதானை ரயில்வே ஸ்டேஷன் வந்து இப்பொழுது புதுப்பித்தல் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. சரியா வந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி இது திறக்கப்பட போகின்றது. உள்ளூர் மட்டத்தில் ஜனாதிபதி நிதி சேவைகள் மற்றும் ஆன்லைன் பதிவு முறைகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓய்வூதியத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எல்லா போன்லயும் நாங்க வந்து செய்து கொள்ளலாம், எல்லாம் டிஜிட்டல் ஆகியிருக்கின்றது. ஓய்வூதியத்துறை வந்து அடுத்ததாக பாத்தீங்கன்னா பிசிசி இலங்கை லிமிடெட் டிஜிட்டல் மயமாகி இருக்கின்றது. அதாவது கட்டுமான துறையை சார்ந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், அது வந்து மிக இலகுவாக்கப்பட்டிருக்கிற நிமித்தம் வந்து இதன் மூலமாக அதிகமான நன்மையான விஷயங்கள் வந்து நடைபெறப் போகின்றது. வெளிநாட்டு இளைஞர்கள் பிறப்பு, திருமணம், இறப்பு சான்றிதழ்களை உடனடியாக தங்கள் நாட்டின் தூதரகங்கள் மூலம் பெறக்கூடிய டிஜிட்டல் வசதி வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நம்மளோட யாராவது சொந்தக்காரங்க நாட்டில் வந்து இறந்தாலோ, இல்லைன்னா பிறப்பு சான்றிதழ் எடுக்கிறதா இருந்தாலோ, இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட சர்டிபிகேட் எடுக்கிறதா இருந்தா நாங்க நாட்டுக்கெல்லாம் வந்து தான் அலையணும். ஆனா இப்ப அதெல்லாம் கிடையாது. இலகுவா நாங்க ஆன்லைனுக்கு போன மாதிரி தான் அதை பதிவு செய்து இருக்க நாட்டுக்கே நாங்க வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தனியார் தரவு பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம், அதாவது தனியார் சம்பந்தப்பட்ட விடயங்களை வந்து திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 18 அரசு துறைகளின் சேவைகளை ஒரே இடத்தில் பெற சிங்கிள் விண்டோ பைலட் திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 18 அரசு துறைகளுடைய சேவைகளை ஒரே இடத்துல வந்து பெற்றுக்கொண்டதுக்கான சிங்கிள் விண்டோ என்று சொல்லக்கூடிய ஒரே கதவு அப்படின்ற ஒரு திட்டம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கோர்ட் திட்டத்தின் மூலம் படிப்படியாக நீதிமன்றத்தை டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது. கோர்ட் எலக்ட்ரானிக் கோர்ட் அப்படின்ற முறையில வந்து சில கேசுகள் பாத்தீங்கன்னா ஜூம் மூலமெல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை வந்து இன்னும் உயர்தரமாக்கி இந்த அதனுடைய நகல்கள், அதனுடைய சட்டம் சம்பந்தப்பட்ட விடயங்கள், அதில் வந்து குற்றவாளிகளுடைய அந்த குற்றங்கள் சம்பந்தமான விடயங்கள் அனைத்தையும் இந்த ஆன்லைன் மூலமாக பதிவேற்றம் செய்து இப்போது வந்து அதிலும் கூட அதிகமான மாற்றங்கள் உருவாகி இருக்கின்றன. அரசு துறைகளுக்கு செலுத்தப்படும் பண பரிவர்த்தனைகளை கவர்மெண்ட் பே மூலம் வந்து செலுத்தலாம். அதற்கு ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து காசு கட்டணும், அந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு விஷயங்களா இருக்குமா தான் அதை அந்த கவர்மெண்ட் ஆப்லயே வந்து செலுத்தி விடலாம். பற்றுச்சீட்டை பெற்றுக்கொள்ளலாம். நம்பர் அனுப்பினாலே போதும். டிஜிட்டல் மாற்று திட்டங்களுக்கு கவர்மெண்ட் டெக்னிக்கல் லிமிடெட் நிறுவனம் வந்து இப்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதாவது டிஜிட்டல் மாற்று திட்டங்களுக்கு கவர்மெண்ட் டெக்னிக்கல் திட்டம் வந்து இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இறுதியாக தேசிய இணைய பாதுகாப்பு தலைமை வந்து தொடங்கி இருக்கிறது. தேசிய இணைய பாதுகாப்பு மையம் வந்து இப்பொழுது வந்து செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது எல்லாமே இந்த என்பிபி அரசாங்கம் வந்து ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவருடைய தலைமையில் வந்து பதவியேற்றதுக்கு பிறகு நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட 83 வகையான சட்டங்கள் செயற்பாடுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இது எல்லாமே ஒரு வருடத்துல மாத்திரம் மேற்கொள்ளப்பட்டது. ஒரு வருடத்துல இவ்வளவு விஷயங்கள் மேற்கொள்ளாம இருந்தா 75 ஆண்டுகள் இருந்தவர்கள் இந்த 83 திட்டங்களையும் கண்டு கொள்ளவில்லையா, இல்லைன்னா அவர்கள் செய்ய முடியலையா, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி நினைத்தாங்களா என்பதாவது தெரியாது. ஆனால் கூட ஒரு வருஷத்துல இவ்வளவு பெரிய மாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
அது மட்டும் இல்லாமல் நிறைய ஊழல்வாதிகள் இப்ப பிடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பணம் கையகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, அரசாங்கம் உரிமையாக்கப்பட்டிருக்கின்றது, சொத்து உரிமையாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, நிறைய திருட்டு வாகனங்கள் பிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி எம்பிமார்கள் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது சம்பந்தமா அதிகமான கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இளஞ்ச ஊழல் ஆணைக்குழு தனியாக நிறுவப்பட்டு அதன் மூலமாக பல விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஐஸ் போதைப் பொருள்களை நாட்டு கொண்டு வந்த நிறைய குற்றவாளிகளை வெளிநாட்டிலேயே சென்று அவர்களை தூக்கி இந்த நாட்டில் உள்ள போட்டு அதிகமான சட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டு இப்போது அதிகமான வேலை திட்டங்களும் இந்த அரசாங்கம் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவ்வளவு நாளும் இதுக்கு முன்பு இருந்த அரசாங்கங்கள் ஏன் இதெல்லாம் செய்யல என்பதாகத்தான் நிறைய பேர் கேள்வி கேட்கின்றார்கள். அதெல்லாம் செய்யறதுக்கான ஒரு ஐடியா வேணும், ஆளுமை வேணும், திறமை வேணும். அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி மனசுல தோன்றணும், இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் சொல்லி அப்படி செய்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஜனாதிபதி இப்பொழுது ஒரு வருஷத்துல உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு காணொலியில் உங்களோடு சந்திக்கின்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.